பொதுவாக என்னமோ உணவுனா மட்டமானதுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் சில பேருக்கு உண்டு. என்ன சாப்பாட்டை பற்றி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் திருப்பி கேட்குறேன், அதை தவிர வேறு என்ன வேலை இருக்குது? இந்த உலகத்தில் பிறந்து 80 வயசு 90 வயசு 100 வயசு வாழ்ந்து செத்தாலும் உங்கள் நிலம் உங்களோட வரல, எதுவுமே உங்களோட வரல, நீங்கள் அனுபவித்த எதுவுமே உங்களோட வரல. ஆனால் நம்ம சாப்பிட்ட சந்தோஷம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு விலையே இல்லை. அதனால உணவை விட ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமான உணவை பற்றிய விழிப்பு உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு உணர்வு முக்கியம், விழிப்புணர்வு, அவேர்னஸ். நம்ம சாப்பிட்றமே இது சரியா சரியில்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கோச்சுக்காதீங்க. மைதா மாவு அதிகமாக எங்கே விற்கிது, பரோட்டா அதிகமாக எங்கே தயாராகுதுன்னா விருதுநகர்னு எழுதுறா. விருதுநகரில் இருக்கிற பெருவாரியான மக்கள் இரவு உணவுக்கு பரோட்டா விரும்புகிறாங்க அப்படின்னு. பரோட்டா சாப்பிட்றதுங்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஏன்னா உடலுக்கு அது உகந்த உணவு அல்ல. சயின்டிஃபிக்காக உடம்புக்கு அது உகந்த உணவு அல்ல. ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்த்தா சாப்பிட முடியாது. ஆனால் தவறானதுன்னு டிக்ளேர் பண்ணப்பட்டதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. நான் எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அப்பப்போ வேணா பண்ணுங்க. நான் வேற என்ன புத்தரையா உருவாக்க முடியும்? புத்தர்களை என்னால் உருவாக்க முடியாது. வேணா மனுஷங்களா நம்ம இருந்துட்டு போகலாம். ஏதோ 2 தப்பு பண்ணால் கூட அது சரிதான், பெருசாக ஆபத்து இல்லை அதோட அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 எல்லை மீறல் உணவில் இருந்தால் தப்பு கிடையாது. கண்டிப்பாக அதில் இருக்கிற ஒரு பொருள், அந்த மைதா மாவில் இருக்கிற ஒரு பொருள் உங்களுக்கு உடம்புல சர்க்கரை வியாதியை தூண்டும்னு தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டா, கவலையே படல யாருமே. மாவு பொருள்கள் அப்படிங்கிறதே உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறா, கவலைப்படவே இல்லை. இதை விட நான் டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கு இல்லையா, அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு நடத்துவாங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்க? நான் என்ன டாக்டரா, ஏன் கூப்பிடுறீங்க? நாங்கள் சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், நீங்கள் சொன்னால் கொஞ்சம் 10 பேராவது கேட்பாங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிடுறாங்க. அதுக்காக நான் உட்காந்து மாங்குன்னு நோட்ஸ் எடுத்து படித்து, நான்லாம் பழைய தலைமுறை. எப்படின்னா படிச்சுட்டு தான் பேசணும்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறேன். நாங்கள் குறிப்பெடுத்து உட்காந்து அது என்ன ஏதுன்னு 10 டாக்டர்ஸோடு பேசி அதுக்கு ஒரு நோட்ஸ் போடுவோம். ஒரு விஷயத்தை தயாரிச்சுட்டு ஸ்கெலிட்டன் ப்ரிப்பேர் பண்ணாமல் மேடைக்கு வரமாட்டோம். நான் அப்படி நோட்ஸ் எடுத்த போது நான் பார்த்த ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானியம்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு சிறுதானியம் அப்படிங்கிறது சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அதை நம்மால் குழி தோண்டி போயிச்சுட்டா. எப்படி தெரியுங்களா? சிறுதானியம் எப்படி சாப்பிட்ணும்னா முத்து முத்தா முழுசா அது அப்படியே உப்புமா மாதிரி இல்லாட்டி பிரிஞ்சி அது மாதிரி அல்லது பிரியாணி மாதிரி அப்படியே அதை வேக வச்சு தானியம் முழுசாக இருக்கணும். அதுக்கு பேரே சிறுதானியம், முழுசாக இருக்கணும். அதை அப்படியே சாப்பிட்டா ஓரளவுக்கு சுகர் லெவல் உடம்புல குறையும். நாங்கள் டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்குறோம். ஏன்னா எனக்கு டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட நெருங்கிய தொடர்பு, ஆனால் சர்க்கரை நோயோட தொடர்பு இன்னும் இல்லை. நீங்கள் நம்ப முடியல, இந்த வெயிட்டுக்கு உனக்கு இருக்கணும் யான்னு. நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை, எனக்கு அது வரல, இன்ன வரைக்கும் வரல, டச் அவுட், அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும். அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா சார், சிறுதானியம் சாப்பிட்றதா இருந்தால் எப்படி சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. முழுசாக சாப்பிடணும். அதை அப்படியே வேக வச்சு உப்புமாவா, அதை அப்படியே வேக வச்சு சாப்பாடா, அப்படியே வேக வச்சு அதை பிரிஞ்சியா ஏதாவது வேணால் பண்ணி சாப்பிடலாம். அதை அரைக்கக்கூடாது, மாவா அரைக்கவே கூடாது. ஏன் தெரியுங்களா? அரைச்சிட்டிங்கன்னா அது கார்போஹைட்ரேட் தான் மறுபடியும். நீங்கள் அதுக்கு அரிசியே தின்னு தொலைக்கலாம். சிறுதானியங்களை நீங்கள் அரைச்சி அதில் வேறு நம்மால் குழிப்பணியாரமா, அதில் காரச்சேவம், அதில் மிக்சரா, இவன் எப்படியெல்லாம் வீணாக போகணுமோ அவ்வளவு சிறுதானியத்தை, அதாவது இவன் வீணாக போனது காணாதுன்னு சிறுதானியத்தையும் வீணாக்கிட்டான். சிறுதானிய உணவு சாப்பிடணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது முழுசாக இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ளே போனால் அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது, நிறைய வெளியே அனுப்பிச்சிடும். அப்போ நம்முடைய உடம்புல சுகர் லெவல் கூடாது, சேராது. இதுக்காக சிறுதானியம் சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினா, அரைச்சி கரைச்சி தோசை ஆக்கி அதை இட்லி ஆக்கி, சிறுதானியத்தை தோசை இட்லி எதுவுமே பண்ணக்கூடாது.
நம்ம சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணணும். சாப்பிட்ற போது இது உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிற அந்த என்ன நோக்கத்துக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்க, அதாவது ஏன்யா ஒரு உணவுங்கிறது சாதாரண விஷயம், அதை பற்றி ஏன் இவ்வளோ விவரமாக நீ எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய புத்தக கண்காட்சியில் வந்து பேசுகிற அளவுக்கு அது அவ்வளோ முக்கியமான விஷயமானு கேட்டால் இப்போ பதில் சொல்கிறேன். கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு போய் ஏங்க கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு போய் நீங்கள் மாணிக்க வாசகரை கேட்டால் ஒரே ஒரு உதாரணம் தான் சார் சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாரு? கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே. என்னத்துக்கு பாலை சொல்லணும்? என்னத்துக்கு நெய்யை சொல்லணும்? என்னத்துக்கு கண்ணல்னு கரும்பை சொல்லணும்? கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று, மறுபடியும் ஹனி, தேன் ஊறி நின்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறைவனை விளக்கும் போது கூட மனிதன் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் விளக்க வேண்டும் என்றால் உணவைத்தான் சரியான உதாரணமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே உணவு கடவுளுக்கு நிகரானது என்ற மரியாதையோடு நாம் உணவை நெருங்க வேண்டும். இவர் தேர்ந்து அந்த ஒரு தீட்சை பெற்ற மாதிரி வந்தவர் தான் வள்ளற் பெருமான். அவருக்கு திருவாசகம் தான் குரு நூல். வள்ளலார் எப்படின்னா ஞானசம்பந்தரை மதிக்கிறாரு, சுந்தரரை மதிக்கிறாரு, நம்முடைய மாணிக்க வாசகரை மதிக்கிறாரு. ஒவ்வொருத்தேர்ந்து ஒவ்வொரு இயல்பை எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு குரு நூல் எதுன்னு கேட்டால் வள்ளலாருக்கு திருவாசகம். இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு பிறகு உருகி வள்ளலார் எழுதும் போது கடவுளுக்கு இலக்கணம் சொல்றார் பாருங்க. எப்படி கடவுள் அப்படின்னு கேட்டா, தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்த நரும் தேன் பெய்து பசும் பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரதி இனித்த நறு நெய் அலைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி வைத்து எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுது. இது சமையல் குறிப்பை தவிர வேற என்ன? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன், இதை நம்பி சமைச்சு பார்த்துறாதீங்க. தேங்காய் பால் இது ஒரு சொன்ன எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதாவது உணவில் இருக்கிற சிறந்த எல்லாத்தையும் சேர்த்து கடவுளுக்கு இலக்கணம் சொல்ல வந்த வள்ளலார் சொல்கிறாரு, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனரும் தேன் பெய்து. அட இவங்களாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, எனவே கோயிலில் பிரசாதம்னு ஒன்று உண்டு, பொங்கல் புளியோதரை இல்லைன்னா கோயிலுக்கு மரியாதை இல்லை, அதனால இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அதனால இப்படி பாடிட்டாங்க. எது சாப்பாடு தான் கடவுள், கடவுள் தான் சாப்பாடுன்னு லிங்க் பண்ணுறாங்கன்னா, நல்ல பழுத்த நாத்திகராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்து போன பெருமைக்குரிய பாவேந்தர் பாரதிதாசனை கேட்டால் தமிழ் எப்படி இருக்குன்னு கேட்டால், கனையிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனு பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் கண்டீர் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். அவரு சாப்பாட்டை தான் சார் ரெஃபர் பண்றாரு. தமிழோட இனிமையை விளக்கணும்னு வருகிற போது கனியிட ஏறிய சுளை கழையிட ஏறிய சாறு பனிமலர் ஏறிய தேன் அப்படின்னு உணவைத்தானே மென்ஷன் பண்றாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சிறந்த விஷயத்தை நாம் அனுபவிக்கிற போது நமக்கு அந்த அந்த புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால் உணவோடு அதை இணைத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஞானிகளுக்கும் இருந்திருக்கிறது, பகுத்தறிவுவாதிகளுக்கும் இருந்திருக்கிறது. இப்ப இன்னும் கொஞ்சம் நாம ஆழமா உள்ள போய் சிந்திச்சோன்னு வச்சுங்க, அன்பை உலகத்துக்கு புலப்படுத்துவதற்கு மிக சரியான வழி எதுன்னு கேட்டா, அன்பை சொல்லுவதற்கு அழகான ஒரே வழி உணவு தான். ஏன்னா அன்பும் உணவும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கு ஓஷோ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். உணவிலிருந்து அன்பையும் அன்பிலிருந்து உணவையும் நீங்கள் பிரிக்க முடியாது. எதுக்கு என்ன அடையாளம்னார், குழந்தை பிறந்தவுடன் தாய் தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறாள், தாய்ப்பால் ஊட்டத் தொடங்குகிறாள், தலையை வருடுகிறாள், குழந்தைக்கு சொர்க்கம் கையில் கிடைக்கிறது, தாய்க்கும் சொர்க்கம் அப்போது சித்திக்கிறது, தாய்ப்பால் குழந்தைக்கு போய்கொண்டே இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், அன்பும் உணவும் தாய்ப்பாலில் பிணைந்து கிடைக்கிறது. அப்போ மனித உயிர் அனுபவித்த முதல் சுகம் தாய்ப்பால். அந்த முதல் சுகத்திலேயே உணவு வழியாக அன்பு பரிமாறப்படுகிறது. உணவு பரிமாறப்படுவது முக்கியம் அல்ல, அன்பு பரிமாறப்படுவதுதான் உணவின் மிகப்பெரிய சூட்சுமம்.
அப்போ நம்ம ஒருத்தருக்கு சில பேர் சாப்பாடு போட்டு தின்னு தின்னு லைஃப்பில் இப்படி பார்த்துருக்கவே மாட்டேன் தின்னு நெய் நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு நெய் வேற கேடு போடு அதை பாயசத்தை கொண்டு ஊற்றுங்கப்பா என் தலையில் ஊற்றுங்க பாயசத்தை ஊற்றுங்க இந்த இதெல்லாம் லிட்டராக குடிப்பேன் சாப்பிட்டு குடி சாப்பிட்ட மாதிரி இருக்குமா சார்? நீங்கள் எந்த உணவு கொடுத்துருக்கீங்கன்னு பெருசு இல்லை, ஏதோ ஒன்று ஒரு கை மிச்சமாக இருந்திருக்கலாம். எப்பா நீ வந்தப்போ ஒன்றுமே இல்லை ராஜா, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நான் வேணா எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கிறது இப்போ மோர் சாறு, அதுவும் பழைய சோறு சாப்பிட்றியா ஐயா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்து சாப்பிடியா வயிறாறு சாப்பிடியான்னா, சார் எரிச்சலோடு திட்டிக்கிட்டே போட்ட சோறு விருந்தாக இருந்தால் கூட அது விருந்து இல்லை, பழைய சோறு கொடுத்தா கூட அன்பு இருக்குமானா அது விருந்தாக மாறிடுது. இது எல்லாம் எத்தனை பெரிய அதிசயம்! அதாவது கொடுக்குறவங்களுடைய அன்பு அதில் கலந்து வருது பாருங்க. நான் யூடியூப்பில் நல்ல விஷயமும் பார்க்குறது உண்டு, எப்பாவது யூடியூப்பில் நல்ல விஷயமும் வருங்க. நான் நல்ல விஷயமும் தேடி தேடி பார்ப்பேன் யூடியூப்பில். இந்த விலங்குகள்லாம் நம்ம நாட்டில் வந்து வீட்டில் பெருசாக வளர்க்க முடியாது. சிங்கம் புலியெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியுமா நம்ம ஊரில்? முடியாது. ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகளில், பெரிய நாடுகளில் ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் சிங்கம்லாம் வளர்த்துக்கலாம் வீட்டுக்குள்ளே. அது வளர்ந்து ஒரு ஒரு விதமான அந்த இந்த பருவ வளர்ச்சி அடையுது பாருங்க, அப்போ தான் கொண்டு போய் விட்டுடணும், வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிங்கம், சிறுத்தை, புலி இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க பல பேர். வளர்த்துட்டு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த உரிய காலத்தில் அரசு உத்தரவு போடும், கொண்டு போய் அதை நேராக காட்டில் விடணும் அப்படின்னு ஒன்று கொண்டு போய் காட்டில் விட்டுருவாங்க. திரும்பி 7 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு சார் அந்த விலங்கை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும். மெதுவாக போய் 2-3 நாள் அந்த காட்டுக்கிட்டேயே தங்கி அந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசில் அதை கூப்பிட்ட பேரை திடீர்னு ஓடி வரும் சார். அது இப்போ வளர்ந்து ஏகப்பட்ட வெயிட்டு, டன்னாக வெயிட்டாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து ஓடி வந்து இவனை அப்படியே 2 கையால் தழுவிக்கிட்டு நாக்கால் நக்கி கொடுத்து கீழே தள்ளி புரட்டி உருட்டி எல்லாம் எடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு இவன் என்ன கொடுத்துட்டான்? அன்பையும் உணவையும் கொடுத்ததை தவிர வேறு எதையுமே கொடுக்கல. அது காட்டில் போய் வேட்டையாடி எதையோ கொன்று அது சாப்பிட வேண்டிய ஒன்றை வீட்டில் வச்சுருந்து வேலைக்கு சாப்பாடு போட்டு அதை தடவி கொடுத்து இந்த கழுத்துக்கிட்ட அதுக்கு தடவி கொடுத்து அதை அன்பு காட்டினான், சாப்பாடு போட்டான். அவனை 8 வருஷம் கழிச்சு அதை மறக்கலை சார். தன்னை வளர்த்தவனை நீங்கள் வேணால் யூடியூப் முழுக்க போய் தேடி பாருங்கள். கொரில்லா, புலி, சிங்கம் எதெல்லாம் வன்முறையான விலங்குன்னு சொல்கிறானோ, வன்முறையான விலங்கு கூட சோறு போட்டவங்கிட்ட தன் பகையே காட்டுறதில்லை சார். ஆனால் சோறு போட்டவனை சொத்துக்காக வெட்டுற ஆள் மனுஷனை தவிர வேற எவனும் இல்லை சார். நம்ம அப்பன் சோறு போட்டிருக்கிறான், வளர்த்துருக்கிறான், அவன் சொத்து பிரித்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வெட்டினவன் எவ்வளோ பேர் இருக்கிறான்? உங்களுக்கு பல துறவிகளுடைய வரலாறு தெரியாது. ஒரு பெரிய மகான், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் சொத்து மேலே விருப்பமே அடையலை. என்ன பண்ணார், அப்படியே துறந்துட்டு துறவியாக அவர் வெளியில் கிளம்பி போயிட்டார். அவர் வேண்டான்னு சொன்ன சொத்தும் அவங்க அண்ணனுக்கு போயிடுச்சு. அவங்க அப்பா நிறைய சொத்து வச்சுருந்தாரு, இவர் சன்னியாசியாக போயிட்டதுனால எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் சொத்தும் அப்படியே அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சு சார். அவங்க அப்பாவுக்கு 2 பசங்க, அதாவது அவங்க அண்ணனுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறான், அப்பா நமக்கு சொத்து கொடுப்பாரு, ஏன்னா சித்தப்பா சொத்தும் சேர்ந்து வந்துருக்குது, கொடுத்துருன்றான். அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சாவர வரைக்கும் நான் தான் வச்சிருப்பேன். இவன் பார்த்தான், சாவர வரைக்கும் தானே, அப்போ சாபம் வரவழைச்சிட்டா கொடுத்துருவான்ல இவன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார், கட்டில்ல கைத்து கட்டில்ல படுத்திருந்தான், ஒரு 6 பேரை அனுப்பிச்சு வெட்ட சொல்லிட்டான். இந்த சொத்தே வேண்டான்ட்டு ஒருத்தன் சன்னியாசியா போனான், அவன் சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் உட்கார்ந்துருந்தான். அந்த அண்ணன் பசங்க 2 பேரும் ஆள் 6 பேரை வச்சு கைத்து கட்டில்ல படுத்திருந்த அப்பனை வெட்ட சொல்றான். வெட்டும் போது அப்ப முடிச்சுட்டான். அவங்கள பார்த்து கேட்டான், ஏன்டா என்ன வெட்டுறீங்க அப்படின்னா, காசு வாங்கிட்டோம், உன்னை வெட்டுறதுக்கு அவன் காசு கொடுத்துருக்கான், காசு வாங்கிட்டோம். இவன் என்ன சொன்னான் தெரியுங்களா, அதை விட வேணா கூட காசு தரேன்டா, என்ன வெட்டாதீங்கடா டே, நான் கூட வேணாலும் காசு தரேன், வெட்டாதீங்க. அவனுங்க சொன்னான் பாருங்க, தொழில் தர்மத்தை விட மாட்டோம், நாங்கள் முதல்ல அவங்ககிட்ட தானே அட்வான்ஸ் வாங்கணும், அதனால நாங்கள் தொழில் தர்மத்தை விட மாட்டோம், நீ போகிறத தவிர வேற வழி இல்லைன்னு வெட்டிட்டேன் சார். அவன் செத்து போயிட்டா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது வேணான்னு துறந்து போனவர் உயர்ந்த ஞான நிலைக்கு போனார், அந்த சொத்தை வச்சுக்கிட்டு இருந்தவர் மகன்களாலேயே கொல்லப்பட்டார்.
ஒரு விலங்கு அப்படி செய்யுமா? தன்னை வளர்த்தவனை, தன்னை பாதுகாத்தவனை எவ்வளவு காலமானாலும் சார் ஓடி வரும். சில நேரங்களில் அதுக்கு சித்த மயக்கம், குழப்பம் ஏற்பட்டால் தன் எஜமானனை கடிக்கும். நார்மலாக அதை செய்யாது. அதுக்கு ஒரு விதமான ஒரு மனோநோய் ஏற்பட்டு விடுமானா, அதாவது எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் இல்லை எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸில் அதை யாராவது கையாண்டு இருந்தா, திரும்பி திரும்பி அதை பெல்ட்டால் அடித்து கொடுமைப்படுத்தி இருந்தா என்னைக்காவது ரிவோல்ட் பண்ணிடும். நார்மலி அன்பு உணவு ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகம் ரிவோல்ட் பண்ணாது. நான் 2 ஆங்கிளில் பிரிச்சுட்டு பேசுகிறேன். உலகத்துக்கு அன்பும் உணவும் பிரிக்கப்பட முடியாதது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உணவை பற்றி ஏன் இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, உணவு யுத்தம்னே ஒரு புக்கு வந்திருக்குது, உணவு சரித்திரம்னு ஒரு புக்கு வந்திருக்குது, முகிலன்னு ஒருத்தர் எழுதுனது. அப்புறம் தமிழர் உணவு, ரொம்ப பியூட்டிஃபுல் புக்கு. தமிழர்களுடைய பழைய உணவு பழக்கம் என்ன, லைப்ரரியில் போய் தேடி பாருங்கள். உணவு சரித்திரம், உணவு யுத்தம், தமிழர் உணவு, இந்த புத்தகங்கள்லாம் படித்தா நம்ம தெரிந்து கொள்ள முடியாத பல செய்திகள், புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மன்னிக்கணும், இந்த 3 புக்கும் என்னோட பப்ளிகேஷன் இல்லை. இதை விற்றா 10% கூட எனக்கு கமிஷன் இல்லை. ஒரு அறிவாளியோட அறிவை அறிவாளிகளுக்கு சொல்லணும் தான் சொல்கிறேனே ஒழிய 5 பைசா கூட எனக்கு லாபம் வரணும்னு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறான். எது சொன்னால் அவனுக்கு ஏதோ கமிஷன் இருக்கிய, அவனுக்கு ஏதோ சம்திங் இருக்கிய. இப்போ என்னையே சொல்கிறான்ல, அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவன் பேசுகிறான். அவங்ககிட்டேருந்து எவங்கிட்டேருந்து நான் வாங்க மாட்டேன். ஏன், நானே மகாராஜாட, நான் போய் ஏற்ற காசு வாங்கணும். யாருக்கும் தெரியாது, எனக்கு அவசியம் கிடையாது. சரி, அது விடுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், தமிழர் உணவு அருமையான புஸ்தகம், உணவு யுத்தம் அருமையான புஸ்தகம், உணவு சரித்திரம் முகிலன் 2 பார்ட். அது எவ்வளோ அருமையான புக்கு தெரியுங்களா? உலக உணவுகள், அது சம்பந்தமாக நடந்த புரட்சிகள், அதில் ஏற்பட்ட குழப்பங்கள், உணவு பெரிய உலக வர்த்தகம். அது ஒரு கோணம். அதை நீங்கள் எப்பாவது நீங்களாக படித்தா தான் அதை அனுபவித்து அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் தேடி அதை படிங்க. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம தமிழ் இலக்கியங்கள் என்ன சொன்னால், உணவுங்கிறது எப்படின்னா, உண்டி 4 வகை அறுசுவை அப்படின்னு எழுதுனா, 4 வகையாக சாப்பிட்லான்னு எவ்வளோ தெளிவாக சாப்பிட்றத பற்றி லிஸ்ட்டு போட்டிருக்கான் பாருங்கள். 4 வகையாக சாப்பிட்லாம். என்ன, உண்பன, நல்ல நல்ல ஒரு வேளை சமைச்சு ஒரு சாப்பாடு, சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு பிரமாதமாக சாப்பிட்றோம்ல, அப்படியே போட்டு இலையில் போட்டு. சார், இலையை எப்படி போடணும்னு ஒன்று இருக்குது சார், இலையில் பரிமாறுறது எப்படின்னு இருக்குது, இலையில் எப்படி சாப்பிட்ணும்னு இருக்குது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த நுனி இலை இருக்குது இல்லையா, அந்த நுனி இலை இடது கை பக்கமாக இருக்கணும். நுனி இலை இடது கை பக்கமாக இருக்கணும். நம்ம அரிஞ்சம் பார்த்தீங்களா, அரிஞ்ச பகுதி வலது கை பக்கமாக இருக்கணும். இப்படி கட் பண்ணோம்ல மரத்துலேருந்து, அது வலது பக்கமாக இருக்கணும். இங்கே அப்படி இது திருநெல்வேலி மாதிரி இப்படி இருக்கும், அது மத்திய பிரதேசம் மாதிரி போகும். நம்ம இந்திய அமைப்பில் அப்படியே இருக்கும் இலை கரெக்டாக அப்படியே. சார், இதில் உப்பு வைக்கணும் முதல்ல. தமிழ் அறிவாளி சார், ஏன் உப்பு முதல்ல வச்சான்னு தெரியுங்களா? எனக்கு பிரச்சனையே அதில் தான் வரும். உப்பு நான் எடுத்துக்கிற அளவு நீங்கள் எடுத்துக்குவீங்களா, நீங்கள் எடுத்துக்கிற அளவு இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்களான்னா கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த சமைத்து பார் புக்கை வேணாலும் எடுத்து பாருங்கள், உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ப போட்டிருப்பேன். 100 மில்லின்னு போட மாட்டேன், 2 ஸ்பூன்னு போட மாட்டேன். கடுகு இவ்வளோன்னு எழுதுவான், ஜீரகம் இவ்வளோன்னு எழுதுவான், இல்லை மற்ற எல்லாம் எழுதுவான் சமைத்து பார் புஸ்தகத்தில். ஆனால் உப்பு இவ்வளவுன்னு எழுத மாட்டான். எப்படி படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா சார்? நான் இதை படிக்கிறது கூட பெருசு இல்லை சார். இந்த லேடிஸ் யூடியூப்பில் இந்த விதவிதமான சமையல் பார்ப்பாங்க சார். என்னென்ன, அதாவது இவங்க இந்த பட்டோட கிச்சன், தாமு கிச்சன், அப்புறம் கிராமத்து சமையல், இன்னும் என்னென்னமோ ஒரு 500-600 யூடியூப் சேனல் இருக்குது. இவங்க உட்காந்து காலையில் தோசை மாவு இல்லாமலேயே டிஃபன் செய்வது எப்படி, இது இல்லாமல் அப்படியெல்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட நினைப்பேன், இதே மாதிரி தான் சாயங்காலம் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு. ஒன்றுமே பண்ணதில்லை சார் இது வரைக்கும். அவங்க யூடியூப் பார்க்குறதோடு நிறுத்திடுறாங்களே ஒழிய, ஒரு வீட்டில் கூட புதுசாக ஒரு காரியம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இனிமேல் யூடியூப் பார்த்தா போகாது, கண்டிப்பாக செய்யுங்கம்மா. அது மாதிரி எங்களுக்கும் ஆசையாக இருக்காதா? அதில் ஏதோ மஞ்சளாக இருக்குது, சொப்பாக இருக்குது, வழக்கம் போல் இட்லி அவிச்ச கூடாதுன்னு தட்டிடுறீங்க. கொஞ்சம் மாற்றுங்க. அவன் போட்டிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்பில் போட்டிருக்கிறான், அதை பார்க்குறீங்க. பார்க்குறதுலையே உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அப்போ சாப்பிட்றதுல எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். விடுங்க. உப்பு வித்தியாசப்படும். தமிழன் கெட்டிக்கார. முதல்ல ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் எப்படி வருதுன்னா உப்புல வரும். அதனால முதல்ல உப்பு வச்சிருந்துட்டான். நீ நானும் சண்டை போட வேணாண்டா, பரிமாறும் போதே முதல்ல இந்தா உப்பு இந்தா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம பிபி லெவலுக்கும் நம்ம சாப்பிட்ற உப்போட சுவைக்கும் சம்மந்தம் இருக்கு.
உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருந்தால் உப்பு தெரியாது சாப்பிடும்போது, பிபி கம்மியாக இருந்தால் உப்பு ஜாஸ்தியாக தெரியும், லோ பிபி இருந்தால் உப்பு ஜாஸ்தியாக தெரியும் நாக்கில் வச்ச உடனே, ஹை பிபியாக இருந்தால் நிறைய உப்பு வச்சா கூட உப்பு போடாத மாதிரி தெரியும். அதனால் சமைக்கிற போது வீட்டுக்காரம்மாவோட பிபியும் ரீடிங் எடுத்துக்குங்க. ஏன்னா நீ உப்பு போட்டுறாத நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் தப்பே கிடையாது. சுவை உப்பு எப்படி தெரியும்னு கேட்டால் நம்ம பிபியை பொறுத்து அது வேறுபடும். இதெல்லாம் மனசில் வச்சுக்க வேண்டிய குறிப்பு இருக்கட்டும். உப்பை முதல்ல வச்சுட்டோம், சண்டை வானான்னு. அடுத்து ஊறுகாயை வச்சோம். ஏன் ஊறுகாயை வச்சோம்? புளிப்புக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. புளிப்பு கூட குறைய இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பொரியல், அதுக்கு அடுத்தது கூட்டு, அதுக்கு அடுத்தது பச்சடி. நம்மள மாதிரி இட ஒதுக்கீடுல வல்லவர்கள் வேற யாரும் கிடையாது. இலையிலேயே எப்படி இட ஒதுக்கீடு பாருங்க. உப்பு, ஊறுகாய், அப்புறம் கூட்டு, பொரியல், கூட்டு, பச்சடி. அப்புறம் இந்த பக்கம் பருப்பு, நெய் இந்த பக்கமா. அப்புறம் நடுவில் மத்திய பிரதேசத்தில் நமக்கு வேண்டிய அளவுக்கு அன்னமலை, அண்ணாமலை இல்லை அன்னமலை. அந்த அன்னமலையில் நெய் அருவி இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக அப்படி இருக்கும். எப்படி இலை போடணும், எப்படி பரிமாறணும் சார். இதை விட பெருசு என்ன தெரியுங்களா, அந்த இலை எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சா. எப்படி இருக்கணும்? சிலப்பதிகாரத்தில் வருது, குமரி வாழை குருத்தகம் விரித்துனர். குமரி வாழை, குமரி வாழைன்னா என்னங்க அர்த்தம்? மிஸ் வாழை, நாட் மிஸ்ஸஸ் வாழை. என்ன அர்த்தம்? அது கொலை தள்ளி இருக்கக்கூடாது. கொலை தள்ளிட்டு அது தாயாயிடுச்சு இல்லையா, கொலை தள்ளின வாழையிலேருந்து இலை நறுக்கக்கூடாது. அதனால குமரி வாழை, அதுக்கு பேரை வச்சான் பாருங்க, அது குமரி, குமரி வாழை பாருங்க. அது குருத்து இப்படி இருக்கும். அந்த குருத்தை நீ தான் விரிச்சு இலையா போட்டு சாப்பிடணுமே ஒழிய இலை விரிஞ்சிருந்தா சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கல்யாணம் நடத்துறவனுக்கு போய் சொல்லணும். காக்கா எச்சம் போட்ட இலை வைக்கிறான். அதில் எனக்கு பெரிய ஆத்திரம் என்ன தெரியுங்களா, தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பாட்டிலில் ஒரு லேசாக ஒரு ஓட்டையை போட்டு இப்படியே அடிச்சுக்கிட்டே போகிறான். ஏதோ கோயிலில் தீர்த்தம் வாங்குற மாதிரி இப்படி வாங்கி அப்படி இப்படி இலையில தெரிக்கிறா. ஏய், ஃபினாயில் போட்டு கழுவுனா கூட அந்த நாத்தம் போவாது, எச்சம். அதை வந்து கையில் வாங்கி இப்படி தெளிச்சாப்புல அந்த இலை சுத்தமாயிடுமா? குமரி வாழை ஏன் சிலப்பதிகாரத்தில் எழுதுனான்னு தெரியுங்களா? அந்த வாழை இலையை நீங்கள் குமரி வாழையிலேருந்து அந்த மஞ்சள் மஞ்சள்னு பசுமஞ்சள் இருக்கு இல்லையா, அதை அறுத்தீங்கன்னா தண்ணியே தெளிக்க வேணாம். காக்கா எச்சம் இருக்காது, காற்றோட மாசு இருக்காது, அதுலேருந்தே ஒரு தண்ணி வரும் அந்த இலையிலேருந்து. சார், அனந்தாழ்வான்னு ஒரு வைணவன் சார், நம்முடைய ராமானுஜருடைய சீடன். அவன் ஒரு தடவை இலை நறுக்கிறதுக்கு போகிறான், வாழை இலை நறுக்கிறதுக்கு போகிறான். பாருங்க, இந்த வாழை இலை இப்படி பிடிச்சிட்டு கத்தியால் இப்படி நறுக்குனா இந்த இடத்துல தண்ணி வடியும் இல்லையா, அந்தோ வாழை அழுகிறதுன்னு மூர்ச்சை போட்டு விழுந்துட்டான். எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க. அந்த வாழையிலேருந்து வர தண்ணியை பார்த்துட்டு அந்தோ வாழை அழுகிறது அப்படின்னு மூர்ச்சை போட்டு கீழே விழுந்துட்டான். இலையை பற்றி பேசினாலே எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம், அது அவ்வளவு இருக்குது இலக்கியங்களுக்குள்ள. சரி, இலையை நறுக்கி போட்டு இந்த பக்கம் நுனி இலை, உப்பு, ஊறுகாய், காய், நடுவில் சாதம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டான். முதல்ல பக்கத்தால் பயப்படாதபடி சாப்பிடணும். சில பேர் சாப்பிட்ற போது பக்கத்தால் பார்த்தா படையெடுப்பு மாதிரி சாப்பிட்றான். இன்னும் சில பேர் ஒரு 5 HP மோட்டர் ஓடுற மாதிரி அது என்னமோ ஒரு பெரிய சவுண்டெல்லாம் கொடுத்து அது, ஐயோ கடவுளே, சாப்பிடும்போது முதல் டீசன்சி வேண்டாம், பக்கத்தால் சாப்பிடணுங்கிற அந்த அக்கறை வேணாம். ரைட், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நீட்டாக சாப்பிடணும், சுத்தமாக சாப்பிடணும், அடுத்தவனுக்கு அருவருப்பு வராதபடி சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா, பருப்பு போட்டுக்கிற போது ஒரு குழம்பு, புளிக்குழம்போ வத்த குழம்போ அல்லது சாம்பாரோ தொட்டுக்கணும், பச்சடியோ தொட்டுக்கணும். அப்புறமா சாம்பார் சாப்பிட்ற போது பொரியல் சேர்த்துக்கணும், ரசம் சாப்பிட்ற போது கூட்டு சேர்க்கணும். இப்போதான் எவன் வேணாலும் எவனோட வேணாலும் சேர்ந்துக்கலான்னு முடிவு வந்தாச்சு. அதனால இப்போ நமக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை அதெல்லாம் அப்போல்லாம் கொள்கையோடு தான் சேர்க்கணும். பருப்போட சாம்பார் சேர்க்கணும், ரசத்தோட கூட்டு சேர்க்கணும், சாம்பாரோட பொரியல் சேர்க்கணும். எப்படி வச்சா பாருங்க. மோரோட ஒன்றையுமே சேர்க்கப்படாது. அது தனியாக ஜெயிக்கிற பலம் இருந்தால் தான் மோர் ஊற்றி சாப்பிடணும். ஏன்னா எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மோர் சாப்பிட்றீங்க, அதோட ஊறுகாய் அதெல்லாம் நம்ம கெடுத்த வேலை. மோர் மட்டும்தான், மோரை கடைசியாக சாப்பிடணும், அதோட முடிச்சிடணும். இதை இலை எப்படி போடணும்னு வச்சா, எப்படி பரிமாறணும்னு வச்சா, எப்படி சாப்பிடணும்னு வச்சா சிலப்பதிகாரத்தில் இருக்குது, பெரிய புராணத்தில் இருக்குது. அதாவது எப்படி இலை நறுக்கணும், இது வந்து அப்பூதி அடிகள் புராணத்தில் வருது, பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதி காட்டுறார். இலை எப்படி போட்டு எப்படி பரிமாறி அப்பூதி அடிகள் சாப்பாடு போட்டாரு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. ரைட்,
இப்போ நம்ம உண்ணுகிற முறை அப்படின்னு கேட்டால் உண்பன, அப்புறம் தின்பன. தின்பனா என்ன? ஸ்நாக்ஸு, நொறுவல் திங்கிறோம்ல, அது தவிர்க்க முடியாதுல்ல. தின்பன, உண்பன வேற, தின்பன வேற தமிழில். அப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பொறுத்துக்கங்க. நக்குவன். பாயசம்லாம் என்ன பண்ண முடியும்? அப்படி தொட்டு பச்சடி பாயசம்லாம் அப்படி டேஸ்ட் பார்க்குறோம். அப்புறம் என்ன? பருகுவன. மோரெல்லாம் எடுத்து அப்படியே குடிக்கிறோம் இல்லையா, ரசம் குடிக்கிறோம். பருகுவன. அப்படி உண்டி 4 வகை, 4 வகையில் அந்த உணவு இருக்கணும். அறுசுவை, தினம் 6 சுவையும் உணவில் இருக்கணும். சுண்டக்காய் உட்பட, வேப்பிலை உட்பட, இல்லை ஏதோ நாரத்தை உட்பட, கசப்பு துவர்ப்பு எல்லா சுவையும் சேர்ந்து. வெறும் இனிப்பாக சாப்பிடக்கூடாது, வெறும் புளிப்பாக சாப்பிடக்கூடாது. வெறும்னு நம்ம வெவ்வேறு வகையான ஒரு சுவைன்னு ஒன்று மட்டும் எனக்கு அதான் பிடிக்கும்னு சாப்பிடக்கூடாது. அறுசுவை அப்படியே இருக்கணும். அப்போ அவனுக்கு நீண்ட நாள் நோய் வராதுன்னு கண்டுபிடிச்சான். அப்போ உணவை எப்படி பரிமாறணும், உணவை எப்படி சமைக்கணும், உணவு சமைக்கிற போது நல்ல எண்ணங்களோடு சமைக்கணும். அப்படின்னா உணவை யாரையோ திட்டிக்கிட்டு லட்சார்ச்சனை இங்கே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு யாரையோ பிடிக்காமல் இருக்கும், அவங்கள திட்டிக்கிட்டே இங்கே அவங்க சமையல் பண்ணாங்கன்னா அந்த உணவு விஷமாக மாறுது. நான் ரொம்ப ஆழமாக இலக்கியத்துக்கு போகணுங்கிறத விட அப்பப்போ போகிறேன், திரும்ப வாழ்க்கைக்கு வர்றேன். சில உணவுகளை மறுபடியும் கொதிக்க வைக்கவே கூடாது. இப்போல்லாம் யூடியூப்பில் இன்னொன்று போடுறான், வீட்டில் சாதம் மீந்து போனால் கவலைப்படாதீர்கள், மீண்டும் அதை தோசையாக்கலாம். ஐயோ கடவுளே சார், சாதத்தை மறுபடியும் சுட வைக்கவே கூடாது. சில உணவுப் பொருட்களை திரும்ப சுட வைக்கவே கூடாது. நீங்கள் சுட வச்சா அது நஞ்சாக மாறுகிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் நேம் இருக்குது. அது எந்த விஷமாக மாறுது நீங்கள் போய் தேடி எடுத்து படிங்க. அதாவது பழைய உணவுகளில் சில உணவுகள், உருளைக்கிழங்கு உட்பட, திரும்ப சூடே பண்ணக்கூடாது. ஒரு தடவை சமைச்சிட்டு அப்படியே சாப்பிடணும். பகவத்கீதையில் வருது, ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாதே. சமைச்சு 2.5 நாளைக்கு ஆச்சுன்னா பரவாயில்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் இல்லைன்னா தூக்கி வெளியே எறிஞ்சிரு அப்படின்னு. இப்போ நம்மால் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சி சாம்பார் உள்ளவை, ரசம் மிச்சமா உள்ளவை. நல்ல வேளை புருஷனை உள்ள வைக்காமல் இருக்கிறது, அது கவர்மெண்ட்டே உள்ளே வைக்குது. அப்புறம் இந்த அம்மா ஏன் உள்ளே வைக்கணும், அவனை மட்டும் வெளியே விட்டுடுறாங்க. அது என்ன உள்ளவை, அது ஒன்றும் ஆகாது. யார் சொன்னால் ஒன்றும் ஆகாதுன்னு? அமெரிக்கா போயிருந்தேன் சார், என்னால் தாங்க முடியல. சில பேர் வீட்டில் சாப்பிட்டா சங்க காலத்து சாம்பார் வச்சுருக்கான் சார், புறநானூற்று புளிக்குழம்பு வச்சுருக்கான் சார். எனக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் போட வேணாமா? அப்படியே வரிசை அடுக்கி இருக்கிறான். சாம்பார் ரசம் எல்லாம் அப்படியே ட்ரேடாக அப்படி வரிசை அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறான். எது வேணாலும் எடுத்து அப்படியே ஓவனில் சூடு பண்ணுறான், அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றான், திரும்பி உள்ளே வைக்கிறான், திரும்பி சூடு பண்ணுறான். சில விஷயத்தை திரும்ப சுட வைக்கக்கூடாது. ஃப்ரோசன் ஃபுட்ஸே நல்லதில்லை உடம்புக்கு. ஃப்ரிட்ஜு வேணும். ஏதோ சில சமயத்தில் பால் காப்பாற்ற வேண்டியிருக்கு, 2 நாள் வராது. ஏதோ ஒரு தோசை மாவு அரைச்சா ஒரே நாளில் இப்போ முடியாது, இன்னொரு நாள் வேண்டியிருக்கு. தவிர்க்க முடியாத அளவுக்கு மினிமம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதையே முழுசாக பயன்படுத்துவது நம்முடைய உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கு. நான் அதுக்கு தான் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறேன். என்னென்னா, பின்னால் எந்த ஐஸ் பெட்டியில் நம்மளை வைக்க போகிறாங்களோ அதை முதல்லையே நம்ம ட்ரையல் பார்க்குற மாதிரி நின்ற நிலையில் ஒரு சவப்பெட்டி, அதை ஸ்ட்ரைட்டாக நிறுத்தி வச்சு அதில் உணவை வச்சு நம்மளை எப்படி பின்னாடி அதில் வைக்க போகிறான்னு இதில் வச்சு நியாயமா அது? ஸோ மினிமம் யூசேஜ், ஃப்ரிட்ஜை ரொம்ப மினிமம் தான் யூஸ் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. ஏன் சார் திருநெல்வேலி மாதிரி ஊரில் காய்கறி அன்னன்னைக்கு கிடைக்காதா? இப்போ அமெரிக்காவில் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். எங்கேருந்தோ இறங்குது. வெளிநாடுகளில் நீங்கள் துபாயில் கிடைக்காது. அவங்களுக்கு ஷிப்பில் இறங்கணும், பிளேனில் இறங்கணும். வந்ததை தான் அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருக்கணும். ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பாழா போகுது? இந்த ஊர் மாதிரி கீரையும் காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இந்தியாவில் நாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம். அன்னன்னைக்கு நீங்கள் வேணுங்கிற பால் கிடைக்கும். அன்னன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரப்போகுது, ஏதோ ஒரு இது வரப்போகுதுன்னா தான் கிடைக்காதுன்ற ஒரு கவலை இருக்கும். இல்லாட்டி மற்றபடி பார்த்தா நமக்கு அன்னாடம் கீரை கிடைக்கும், அன்னாடம் காய்கறி கிடைக்கும். அதை எவ்வளோக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்க முடியுமோ அவ்வளவு நல்ல கவனிங்க. எவ்வளோக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்க முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். இதுதான் சீக்கிரட்டு. ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு உயிராற்றல் இருக்கு. கீரைக்குள்ள ஒரு உயிர் உட்கார்ந்துருக்கு, பழத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அப்போ அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான உணவு சாப்பிடணும்.
மீண்டும் ரீமேக் பண்ணுற உணவு அப்படிங்கிறது இருக்கு, கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்துணும். ஏதோ ரொம்ப மிச்சமாக போச்சு, வேஸ்ட்டாக போக வேண்டாமே. பெண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. நான் என்ன பண்ணுவேன், மிச்சமாகி போச்சு, வீணா போகுது வீணா போகுது வீணா போகுதுன்னா, ஏமா நீங்கள் உயிரோடு இருக்க வேணாமா? வீணா போகுதுன்னா உங்கள் உடம்பு வீணா போயிடும். இந்த திருப்பி சாப்பிட்டா அதை 4 பேர் கொடுத்துட வேண்டியது தானே.